சுங்க கட்டணம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க பல ஆயிரம் சுங்க கட்டணம் இருக்குது. எங்கள் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னார் தேர்தல் அறிக்கையில், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவோட சாவடியே இருக்காதுன்ற ஒரு செய்தியை சொன்னார். சுங்க கட்டணம் வசூல் இருக்கக்கூடாதுன்ற செய்தியும் சொன்னார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. 40 நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன், பால் உட்பட பால் பொருட்கள் ஏற்றிச் செல்கிற வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். Honorable member, please conclude. Yes, sir. Maiden speech. பால் உற்பத்தியை வளர்க்குறதுக்கு இன்னும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குளங்களை தூர்வாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த சங்க கட்டடங்கள் கட்டுவதற்கு 100 நாள் வேலைகளை ஆட்களை பயன்படுத்தி கொடுத்தா அந்த விவசாய சங்கம் பாதுகாக்கப்படும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து முக்கியமான பிரச்சனை எங்கள் தமிழ்நாட்டில் இந்திய இலங்கை தமிழர்கள் மீனவர் பிரச்சனை மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. பாராமுகமாக ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இலங்கையில் மீன்பிடிக்க செல்கிற மீனவர்களை இலங்கை அரசு, தமிழ் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்கிறது, படகுகளையும் வைத்துக் கொள்கிறது. அப்படி இருந்த 174 படகுகளுக்கு உண்டான தொகையை 6 லட்சம் வீதம் அந்த குடும்பங்களுக்கு வழங்கிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. இன்னைக்கு 74 பேர் சிறையில் இருக்காங்க. 140 படகுகள் இலங்கை இராணுவத்தினர் இருக்கு. அதற்கென்று ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு. அந்த கமிட்டியை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஒன்றிய அரசு இன்னும் முன் வரல. இன்னொரு குழு இந்தோ ஸ்ரீலங்கான் ஜாயின்ட் கமிட்டின்னு ஒன்று கமிட்டி அமைச்சர் 2022 அந்த கமிட்டி கூடுச்சு. அந்த கமிட்டி கூடுச்சு. அதுக்கு பிறகு இந்த கமிட்டி கூடுறது நோக்கமே புரியல எனக்கு. இதே மாதிரி இலங்கைக்கும் தமிழர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற கடல் சார்ந்த இராணுவம் போய் அங்கே பாதுகாப்பு கொடுத்து 2 நாட்டுக்குண்ட பிரச்சனையை தீர்ப்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கம். ஆனால் ஏன் பாராமுகமாக இருக்கு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு? காரணம் என்னான்னு கேட்டால், நாங்கள் 40 நாங்கள் ஜெயிக்கிறோம், பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிக்கல. அதுக்கு எங்களுக்கு தண்டனையா? நாங்கள் சொல்வது கிராம பொருளாதாரம் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பால் வளம், மீன் வளம், கால்நடை, இதுல தான் கிராம பொருளாதாரம் 30%. அந்த நம்பர்களை, அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி பார்த்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கு. கடைசியாக எனது தொகுதி சார்ந்த பிரச்சனை ஒரு நிமிஷம். என்னை ஜெயிக்க வச்சாங்க, 5,80,000 ஓட்டு போட்டாங்க. அண்ணன் தளபதியினுடைய செல்வாக்கால ஜெயிச்சேன். வந்து பேசுகிறேன். ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணப்பார்வை பாருங்க. தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். விடுறதுக்கு யாருமே இல்லை. அதை கொண்டு வர்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, போடிக்கு பைபாஸ் சாலை வேணும். நாங்கள் மதுரைக்கு போகிறதா இருந்தால் 100 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் போகலாம். ஆனால் 3 மணி நேரம் ஆகுது. நெருக்கடி. முல்லை பெரியார் அணையில் டேமை பலப்படுத்தி அணையை பாதுகாத்து 152 அடி தண்ணி தேக்கணும். சாக்குலூத்து மெட்டில் தார் சாலை அமைக்கணும். ஆண்டிப்பட்டியில் மயிலாடுதுறை மல்லப்புரம் சாலை விரிவுபடுத்தணும். கிளையோன் கோயில் சாலை விரிவுபடுத்தணும். நகரில் அனைத்து இன்று செல்ல வேண்டும் என கேட்டு வணக்கம்.